வணக்கம் மக்களே. பொங்கலுக்கு இன்று முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு 3 முக்கிய அறிவிப்புகள் தான் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடப்பாண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 249.76 கோடி ரூபாய் செலவில் பொங்கல் பரிசு தொகுப்பினை தமிழக அரசு வழங்க உள்ளது. இந்த பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் இன்று முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளது. பரிசு தொகுப்பு என்றாலே ரொக்க பணமும் கிடைக்கும் என்ற தமிழக மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. கடந்த காலங்களில் ரூபாய் 1000, ரூபாய் 2500 என்றெல்லாம் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்ட நிலையில் இந்த வருடமும் ரொக்க பணம் வழங்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படி எதுவுமே அறிவிக்கப்படவில்லை. அதேபோல முந்திரி, பாசிப்பருப்பு, உலர் திராட்சை உள்ளிட்ட பொருட்களும் இல்லை. எனினும் இலவச வேட்டி சேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவை மட்டுமே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக தமிழக அரசுக்கு 249.76 கோடி ரூபாய் செலவாகும் என தெரிகிறது. அந்த வகையில் 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன்கள் இன்று முதல், அதாவது ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி அனைத்து மாவட்டங்களிலும் விநியோகம் செய்ய டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. அநேகமாக நேற்று இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட உள்ளது. பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் டோக்கன்களில் இடம்பெற்றிருக்கும். தினமும் காலையில் 100 பேர், பிற்பகலில் 100 பேர் பெறும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று ஏற்கனவே கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். நேற்று கூட அனைத்து மண்டல இணை பதிவாளர்கள், சென்னை மண்டல கூடுதல் பதிவாளருக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையன் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தார். அதில் பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகள் மூலம் வழங்குவது தொடர்பான அரசாணையில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் பரிசு தொகுப்புகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். பரிசு தொகுப்பு விநியோக அட்டவணை விவரத்தை காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவித்து ரேஷன் கடைகளுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வகையில் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு வரவேண்டிய நாள் மற்றும் நேரம், டோக்கன் எண் விவரங்கள் அடங்கிய டோக்கன் தயார் செய்யப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் ரேஷன் கடைகளில் குவிவதை தடுக்கவே இப்படி டோக்கனில் தேதி, நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த டோக்கன்கள் விநியோகம் இன்று தொடங்க உள்ள நிலையில் ரேஷன் பணியாளர்கள் இன்று முதல் கார்டுதாரர்களின் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்க உள்ளனர். டோக்கனின் குறிப்பிட்டுள்ள நாளில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொதுமக்கள் பரிசு தொகுப்பு பெறலாம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.